இப்போ நீங்கள் பார்க்குறது நாங்கள் போகிற ஹலாங் பே ட்ரிப். எங்களை ரூம்லேருந்து காலையில் 6 மணிக்கு பிக்கப் பண்ணிட்டாங்க. நாங்கள் க்ளூக் ஆப்பில் தான் புக் பண்ணோம். எங்களுக்குன்னு தனி வேன் வந்துடுச்சு. ஹனாய்லேருந்து ஒரு 3 ஹவர் டிரைவு. அப்புறம் இங்கே வந்துட்டோம். க்ரூஸ் பார்த்துட்டோம். ஏகப்பட்ட க்ரூஸ் இருந்தது. நாங்கள் புக் பண்ண க்ரூஸ் தான். எங்களை வெல்கம் பண்ணிட்டாங்க. செம பெரிய க்ரூஸுங்க. ஸ்விம்மிங் பூல் எல்லாமே இருந்துச்சு. 3 ஃப்ளோரு, ஃபுட்டு எல்லாமே கவர்டு. உள்ளே என்ட்ரி ஆனோடனே வெல்கம் ட்ரிங்க்லாம் தந்துட்டாங்க. ஆல்கஹாலுக்கு நீங்கள் செப்பரேட்டாக நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இடத்த பார்த்தோம், செம்ம பெரிய இடம். 12:30 மணிக்கு லன்ச் ரெடி ஆகும்னு சொன்னாங்க. அப்புறம் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. ஸோ எங்களோட கப்பல் ஸ்டார்ட் ஆகிறதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்படியே இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இந்த ஊரே இப்போ தான் கட்டிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சூப்பராக பில்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏகப்பட்ட ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. எங்கள் க்ரூஸோட கனெக்ட் ஆகிருக்க ஒரு சின்ன போட் இது. சில ஷார்ப் டேர்னுக்கு டக்குன்னு ஒரு புஷ்ஷுக்கு அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் எங்களோட க்ரூஸ் எடுக்கிற டைம் ஆகிடுச்சு. வியூவை என்ஜாய் பண்ணிட்டு அவ்வளோ சூப்பராக இருந்தது. காற்றெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் என்னாச்சுன்னா பசிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் நாங்கள் உள்ளே போயிட்டோம். உள்ளே போயிட்டு எங்கள் இடத்துல செட் ஆகிட்டு அப்புறம் அங்கேருந்து அப்படியே வியூலாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு அப்புறம் அங்கே டிஸ்பிளே இருக்க ஃபுட்டை பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா நம்ம ஊரில் இந்த சாப்பாடெலாம் கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டம்தான். எக்ஸாட்டிக் ஃபுட்டாக நான் சொல்லுவேன். ஆக்டோபஸ்லேருந்து சாலமன்லேருந்து எல்லாமே வச்சுருந்தான். மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ அது எப்படி இருக்குன்னு சாப்பிட்றதுக்கு எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நாங்கள் எங்கள் டேபிளில் போயிட்டோம். ஆயிஸ்டர்ஸ் இருந்தது, ஃப்ரூட்ஸ் இருந்தது. அப்புறம் இங்கே இருந்த எறாக்கு என்ன பிரச்சனை, எறா வந்து இவங்க தோல் உரிக்க மாட்டேங்கிறாங்க. அதுவே கஷ்டமாக இருந்தது. அப்புறம் இது தான் வந்து இந்த சாலமன். ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. சாப்பிட்டோடனே வாய் வந்து சோப்போட சோப் தண்ணி வந்து வாயில் பட்டால் எப்படி இருக்கும் அது மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் ஸ்பீட் போட்டில் போயிட்டு இருந்தாங்க, அதையும் பார்த்தோம். அதான் ஆயிஸ்டர்ஸ் சூப்பராக இருந்துச்சு. இது நம்ம ஊரில் கிடைக்குமா இல்லையான்னு தெரியல, ஆனால் செம்ம டேஸ்ட் இது. இதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குதுன்னு சொன்னாங்க. டஃப் டாஸ்லாம் எறா உரிக்கிறது தான். அதுவே கஷ்டப்பட்டு இருந்தோம். ஏன்னா நம்ம ஊர்லலாம் எல்லா ஹோட்டல்லையும் வந்து எறா உரித்து தருவாங்க. ஸோ அந்த லக்ஸுரியில் வந்துட்டு இப்படி நம்மளே உரித்து சாப்பிட்றது வந்து டஃப்பான ப்ராசஸ் தான். அப்புறம் வந்து அங்கேருந்து வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோடனே பக்கத்தில் வந்து ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க. நீங்கள் இந்த இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதோ படத்தில் பார்த்தா மாதிரி தெரிஞ்சிருக்கும். காங் ஸ்கைலைனில் வந்த இடம்தான் சொல்கிறாங்க. அப்புறம் அங்கேருந்து போயிட்டு கயாக்கிங் மாதிரி பண்ண ஆரம்பித்தோம். கயாக்கிங் இருந்தது, போட் ட்ரிப் இருந்தது. நாங்கள் வந்து போட் ட்ரிப் பண்ணோம். சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து கயாக்கிங் பண்ணாங்க. கேவ் மாதிரி இடத்துக்கெல்லாம் அடியில் போனோம். சூப்பராக இருந்துச்சு. நண்பனோட போட் ட்ரிப் வந்து இதோட பெட்டராக இருக்கும். ஏன்னா அது வந்து ஒரு 2.5 hours ட்ரிப்பு. இது வந்து ஒரு 15 நிமிஷம் தான். ஸோ இந்த மாதிரி போட் ட்ரிப்பில் வந்து ஐ வில் ப்ரிஃபர் நண்பன் தான். தண்ணி அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஆனால் நம்ம அந்த தண்ணியில் விழ முடியாது. ஏன்னா யாருமே இந்த தண்ணியில் குளிக்கலை. ப்ளஸ் எவ்வளோ ஆழம் அதெல்லாம் தெரியல. இடம் சூப்பராக இருந்துச்சு. இதுதான் வியூ. அப்புறம் வந்து அந்த கல்லுக்கடியெலாம் போகும்போது அந்த வீடியோ எடுத்திருந்தோம். அப்புறம் வந்து அடுத்தது வந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க. இங்கே ட்ரெக்கிங் மாதிரி போனோம். இங்கே வந்து ஒரு ட்ரைப் வந்து இருந்தாங்க. ஒரு கேவ் இருந்தது. அந்த கேவ் வந்து 800 வருஷம் பழமையான கேவ். இங்கே வந்து ஒரு ட்ரைப் இருந்தாங்க. ஸோ அவங்க ட்ரேசஸ்லாம் காமிச்சிட்டு இருந்தாங்க. ப்ளஸ் இடத்த மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ப்ராப்பராக ஸ்டெப்ஸ்லாம் வெட்டி. ஏன்னா ரொம்ப நேரவான பேசேஜ், எல்லாராலையும் வர முடியாது. ஸோ இது ப்ராப்பர் டூரிசமாக பண்ணியிருந்தாங்க. இங்கே மேலே தண்ணி, இளநீர்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. அதுதான் ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. கேவ் ரொம்ப டார்க்காக இருந்தது. ஸோ இவங்க சில இடத்துல லைட் செட் பண்ணியிருக்காங்க. அதுதான் உங்களுக்கு வெளிச்சமாக தெரியுது. மற்றபடி வெளியிலேருந்து வர வெளிச்சம் தான். இந்த இடத்துலலாம் மழைலாம் பெஞ்சதுன்னா அவள் தான். நான் ஃபுல்லாக சுற்றி தண்ணி. இங்கெல்லாம் எப்படி ட்ரைப் வாழ்ந்துருப்பாங்கன்னே இமேஜின் பண்ண முடியல. செம்ம பெரிய கேவ் இது. அப்புறம் இங்கெல்லாம் இது ஒரு ஹைக்கிங்னு சொல்லலாம். முடிச்சுட்டு வந்தவொடனே இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அங்கேருந்து நாங்கள் வந்து எங்கேயும் போல் ஒரு இடத்துல போய் உக்காந்து ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தோம். இங்கே வந்து நிறைய பேர் குளிச்சுட்டு இருந்தாங்க.
அப்புறம் வந்து எங்கள் க்ரூஸ்க்கு போயிட்டோம். ரிட்டர்னுக்கு டைம் ஆகிடுச்சு. அப்போ வந்து கொஞ்சம் ஃபுட்டு டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க, ஸ்நாக்ஸ் மாதிரி. அதெல்லாம் சாப்பிட்டு மியூசிக்லாம் போட்டிருந்தாங்க. மியூசிக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் டான்ஸ் ஆடிட்டு அப்புறம் சன்செட்டை பார்த்துட்டு இருந்தோம். எல்லாம் ஃபன்னாக இருந்துச்சு. டோட்டலி இட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் பக்கத்தில் க்ரூஸ் போனதுனால எல்லோரும் டயர்டாயிட்டோம். அப்புறம் அப்படியே எல்லோரும் கீழே போயிட்டோம். இன்னும் கிளம்போறோன்னு டிசைட் பண்ணியாச்சு. சன்செட் கிளியராக தெரியுது இங்கேருந்து. அப்புறம் நாங்கள் வேனில் போயிட்டு எல்லாம் பிளாஸ்ட் ஆகிட்டோம்.